வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி போன வீடியோவில் நம்ம இதனுடைய அடி பகுதி போட்டோம் இல்லைங்களா? அடிப்பகுதி போன வீடியோவில் போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் இந்த கூடைக்கு ஒரு 3 சின்ன சின்ன எளிமையான ரொம்ப முக்கியமான டிப்ஸு 3 சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் இப்போ இது இன்ட்ரடக்ஷனு. இது ஒன்று இந்த அடி ஏற்கனவே நம்ம வீடியோவில் 16 பூ போட்டிருக்கோம். 32 ஒயர் வெட்டி 16 பூ போட்டிருக்கோம். அது ரொம்ப அகலமாக இருந்துச்சு இந்த அடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 பூ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறது எப்படி? ஏன்னா இது எல்லாருக்கும் பேசிக்காக வர டவுட்டு தான். நமக்கு அளவு தெரியாமல் அடி வெட்டிடுவோம் பூவு. அது ஒயர் நிறையா இருக்கும். அப்போ அடி சின்னதாக போச்சுன்னா கூட அன்ஷேப்பாக இருக்கும். அதனால் இது அடி இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த வீடியோ இந்த கூடைக்கு இந்த அடி கரெக்டாக இருக்குது. அதுக்காக தான் நான் இதை விட்டு வச்சுருந்தேன். அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலான்றதுனால தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 பூ எப்படி நம்ம பேஸ்லேயே ஜாயின் பண்ணுறதுங்கிற ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த 6 பூலையும் சென்ட்ரு ஒயரில் இந்த 6ல் 3 இருக்கும் இந்த பூவில் அந்த சென்ட்ரு ஒயரை கட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, மூளை எப்படி திருப்புறதுன்றது செகண்ட் டிப்ஸாக சொல்லியிருப்பேன். அடுத்தது இது கூட போட்டுட்ருக்கும்போதே ஒயர் தீர்ந்து போச்சு. அந்த ஒயர் தீர்ந்து போனதோட எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரியுது. சில பேருக்கு அது பிகினஸாக உள்ளவங்களுக்கு அது புரியாது. எப்படி ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எல்லாருமே ரோல் ஒயரு வெட்டி வச்சுட்டு ரோல் ஒயரே ஃபுல்லாக போடணுங்கிறது இல்லை. நம்ம 2 ஒயர் 3 ஒயர் கலந்து போடும்போது அப்போ வெட்டிட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது எப்படி இதில் ஜாயின் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோங்க. ஸோ இந்த 3 டிப்ஸுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கூடையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதில் 3 ஐடியாவும் நமக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம 16 அடி 32 ஒயர் வெட்டி 16 இது போட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அடி கொஞ்சம் அகலமாக வேணும் இந்த கூடைக்கு. ஒயர் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா வெட்டியிருக்கோன்றதுனால சரி இது 16ங்கிறது ரொம்ப குட்டியோண்டு இருக்கும் கூட. அதனால் இன்னொரு பூ இந்த சைடும் ஒரு பூ போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுங்கிறதுனால போடுறேன். இது நான் தெரிஞ்சு தான் போட்டேன். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி விளக்கம் சொல்லிக்கலாம். ஏன்னா சமயத்தில் நம்ம ஒயர் கம்மியாக வெட்டிடுவோம். அப்போ கூட ஹைட்டு கம்மியாகிடும். அடி கம்மியாக போடும்போது கூடையும் சின்னதாக போய்டும், மீதி ஒயர் வேஸ்ட்டாக போய்டும் இல்லைங்களா? அந்த மாதிரி சூழல் வந்துருச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அதனால் நான் போன வீடியோவில் சொல்லலைங்க. அதனால் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு லைன் நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த பூ பாருங்களேன். இப்போ இதுலேருந்து இந்த பூவை விட்டுடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த பூ நான் ஒரு இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதுபோல் இந்த சைடும் நம்ம போடணும். அது எப்படி போடலாங்கிறத நம்ம காமிக்கலான்றதுக்காக தான் நான் இப்போ இதை போட்டிருக்கேங்க. காமிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம மேல் பாகம் பின்னிக்கலாம். இப்போ இந்த சைடு ஒயர் பார்த்தீங்களா? இந்த ஒயர் வரைக்கும் அளந்து மடித்து விட்டுக்கலாம். மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த ரோல் ஒயர் இப்படி வளைஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரையும் விட்டுருவோம். நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான். இப்போ இந்த பூவோட செகண்ட் ஒயரும் இந்த செகண்ட் பூவோட ஃபஸ்ட்டு ஒயரும் கிராஸ் ஆகுது இல்லைங்களா? அதில் நம்ம பூ போடணும். நார்மலாக எப்போதும் நம்ம போடுற மாதிரி தாங்க. இந்த முனையிலேருந்து நம்ம இந்த அடி 5 இது போட்டோம் இல்லைங்களா? அந்த பூவுக்கும் இந்த 4வது பூவுக்கும் சென்டரில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதுலேருந்து இது வரைக்கும் இப்படி கிராஸாக வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இனிமேல் 2 ஒயர் தான் இருக்கும் நமக்கு. அப்படியே வரிசையாக நம்ம போட்டுக்கலாம். அதில் செகண்ட் பூவோட ஃபஸ்ட்டு பூவோட செகண்ட் ஒயரும் செகண்ட் பூவோட ஃபஸ்ட்டு ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த 3 பூவை போட்டுட்டு இந்த பூவில் எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது இந்த 2 ஒயர்லேயும் போட்டுக்கலாம்.
போட்டோம் இல்லைங்களா? இப்போது இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ இந்த சைடுக்கு கிராஸ்க்கு போடணும். இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? இதில் போடணும். அதுக்கு இந்த ஒயர் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி திருப்பிக்குவோம். இந்த 2 இருக்கு பாருங்கள். இப்போ இந்த சென்டர் பூவுக்கு பூ வந்துருச்சு பாருங்கள். இதில் போட்டோன்னே நம்ம முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா? அந்த முடிச்சில் தான் இதுதான் அது சென்டர். இது வந்துருச்சு. இனிமேல் வரிசையாக இந்த மீதி உள்ள 6 பூ 5 பூவுக்கும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டா இன்னும் ஒரு 2 பூ எக்ஸ்ட்ரா வரும்போது அடி வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாகவும் கூட கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். ஏன்னா இது மாதிரி நம்ம இப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இது மாதிரி நம்ம வந்து நிறைய வெட்டிட்டோம் ஒயரை, இல்லை இன்னும் கொஞ்சம் அடி பெருசாக போடலாங்கும்போது அப்போ அடியை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து அதை விட்டுட்டு சரி இது மாதிரி ஒரு இது போட்டு போட்டுடலாம். ஏன்னா இதுவும் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி அடி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆசை இருக்கும் இப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட பெருசாகுமேன்னு, ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரியாதுங்கிறதுனால தான் நான் வந்து அதை விட்டுட்டு நான் போட்டேங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம். அடி போட்டுட்டு அப்படியே நம்ம பாட்டம் பின்னிட்டு மேலே வந்து நம்ம எப்படி பின்னுறதுன்றதை நம்ம வீடியோவை தனியாகவே போட்டுடலாங்கிறதுக்காக தான் போன வீடியோவில் நான் அதை வந்து கிளியராக சொல்லலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி போடுறதுன்னு. இன்னும் 1 போட்டால் போதும். இப்போ ரோல் ஒயரை இந்த அளவுக்கு வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லெங்க்த்து நம்ம வெட்டின ஒயருக்கும் இந்த பூ போடும்போது இந்த கூடை வந்து தெரியுதை பார்த்தா போனது வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு? இந்த பூவும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கோம். போனோன்னே இப்போ அடியே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போது இந்த அகலத்துக்கும் இந்த நீளத்துக்கும் நம்ம கூட போட்டோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கூட நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயரை இந்த ரோல் ஒயரை இதுலேருந்து இந்த பூலேருந்து ஜாயின் பண்ணி இந்த 5 பூவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூவிலேருந்து இந்த பூவோட செகண்டு ஒயருக்கும் இந்த பூவோட ஃபஸ்ட்டு ஒயருக்கும் போட்டிங்கன்னா இந்த சென்டர் ஒயர் வந்துடும், பூ வந்துடும். அதுலேருந்து இந்த சைடுக்கு ஒரு 5 இது போட்டிங்கன்னா இப்போ கூட வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க.
அடி ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒரு நீளம் அகலம் உள்ள ஒரு அடி நமக்கு கிடச்சிச்சு. முன்னாடி கொஞ்சம் கட்டையாக இருந்தது இல்லைங்களா, 2 பூ கம்மியாக இருந்துச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அடிக்கும் அகலத்துக்கும் கூட உயரத்துக்கும் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மூளை திருப்பத்துக்கு முன்னாடி இந்த 3 ஒயர் இருக்கும் பாருங்கள், இந்த 6 மூளை இருக்கும். இந்த ஒன்று இது பாருங்கள், இந்த இந்த மூளை, அதே மாதிரி இந்த 3 பாருங்கள். இதில் வந்து 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 சைடில் ஒயரு, இந்த சென்டரில் ஒன்று. அதே மாதிரி இந்த முனையில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துல ஒரு 3 ஒயரு, அதுபோல் இந்த முனையில் அதே மாதிரி இந்த சைடும் இருக்கும். மொத்தம் 6 மூலையில் இருக்கும். அந்த 6 முனையில் உள்ள அந்த நடுவில் உள்ள ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவு ஒயரை கொஞ்சமாக வெட்டிக்கலாம். இந்த அளவுக்கு வெட்டிக்குவோம். அதே மாதிரி இந்த முனை இதில் 3 ஒயர் பார்த்தீங்கன்னா, அதில் சென்ட்ரு ஒயரை வெட்டிக்கலாம். அது மாதிரி 6 முனையிலையும் உள்ள ஒயரை நம்ம வெட்டிக்குவோம். இப்போ 6 முனையில் உள்ள அந்த சென்ட்ரு ஒயரை மட்டும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வேறு எந்த ஒயரையும் மாற்றி வெட்டிடக்கூடாது. அந்த சென்ட்ரு ஒயரை இந்த 2 சைடும் இருக்கு பாருங்கள், இதை விட்டுட்டு இந்த சென்ட்ரு ஒயரை மட்டும் வெட்டணும். இதுலேயும் வெட்டியாச்சு. அதுபோல் இந்த சைட்லேயும் 3 ஒயரை வெட்டிட்டோம் பாருங்கள். தனியாக பிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இது 3மே வந்து சென்ட்ரு ஒயரு. இப்போ இந்த ஒயர்லாம் நம்ம சொருகிடலாம் பின்பக்கமாக. சொருகிறதுக்கு பிசுறு தட்டுச்சுன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக்கிங்க. கொஞ்சம் இந்த கத்திரிக்கோலால் வெட்டி இதே மாதிரி மற்ற 5 ஒயரையுமே பிடிச்சி சொருகிடலாம். இந்த வாட்டத்திலே சொருகிடும். மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம், பேலன்ஸ் இருக்கிற ஒயரை. இப்போது 6 பக்கத்துலையுமே சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இனிமேல் நம்ம மேலே பின்ன ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒயர்லேருந்து எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம இது வந்து மேல் பக்கமாக இருக்கணும், இந்த ரோல் ஒயர் வந்து உள் பக்கமாக வளைஞ்ச ஒயராக இருக்கணும். இப்போ இந்த 2 செட்ரு இருக்குது பாருங்கள், 2 பூக்குள்ள உள்ள ஓரத்தில் உள்ள ஒயர், இந்த ஒயரில் போட்டுறக்கூடாது. இந்த 2 பூக்கும் நடுவில் உள்ள ஒயரில் பிடிச்சி நம்ம நாட் போடணும். இப்போ இது இந்த 3 மட்டும்தான் இருக்கும் இனிமேல். இதை வந்து இது மேலே போட்டு இந்த ஒயரை இதில் போட்டு இந்த ஒயரை 2 லூப்புக்குள்ளேயும் போட்டு
2 பக்கம் நாட்டையுமே லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டோம்னா பூ சீக்கிரமாக நமக்கு வந்துடுங்க ஈஸியாக. இப்போ இனிமேல் வரிசையாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். மூளையிலையுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த மூளையுமே அப்படியே சென்டர் ஒயரை கட் பண்ணிட்டோங்களா, அந்த 2 ஒயர் மட்டும்தான் இருக்கும். அந்த 2 ஒயர்லேயுமே அப்படியே போட்டுடலாம். அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு வேணால் நான் மூளை எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு பாருங்கள். இப்போ இந்த இடம் தான் நமக்கு மூளை திரும்புகிற இடம். இந்த 2 போட்டுக்கலாம். இப்போ அப்படியே வரிசையாக போட்டு வந்துட வேண்டியதாங்க. இப்போ இந்த 2 பூவுக்கும் அப்படியே வரிசையாக இனிமேல் ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு இந்த லைன் இப்போ ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, இந்த லைன் வரைக்கும் போட்டுட்டு மூளை திருப்புறது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்றத நம்ம பார்க்கலாங்க. இப்போது ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்க 4 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே வரிசையாகவே எல்லாமே போட்டு வந்தாச்சு. ஒன்றும் ஜாயின் பண்ணுறதுக்கு வேலை இல்லை, அந்த 2 ஒயர் கட் பண்ணது தவிர. இப்போ வந்து இந்த ஒரு லைன் போட்டோன்னே இது வந்து இந்த லைனுக்கு ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணுன்னா, இந்த ஒரு ஒயரை எடுத்து லூஸ் கொடுத்து அப்படியே மேலே தூக்கிக்கிங்க. எந்த ஒயர் இழுத்தமோ அந்த ஒயரை மேலே தூக்கிக்கலாம். அதே போல் இந்த ஒயருக்கு பாருங்கள், இந்த ஒயரை கீழே இழுத்து அதே ஒயரை மேலே இழுத்துக்கலாம். இப்போ 2 ஒயர், முன்னாடி சாதா குடைக்கு வந்து 2 ஒயரு, இப்போ ஒரு ஒயரு, இது வந்து இப்போ 2 ஒயர் நம்ம இழுக்கணும். இப்போ இது வந்து ரோல் ஒயர் இருக்குல்ல, ரோல் ஒயரை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயரைக்குள்ளே விடணும். இந்த லூப்பை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு பாருங்கள், அந்த ஒயர் எடுத்து அதை தான் நம்ம லூஸ் கொடுத்தோம். அடுத்தது இந்த செகண்ட் லூப்புக்குள்ளே அந்த வளையத்தை விட்டு இந்த ஒயருக்கு பாருங்கள், செகண்ட் ஒயருக்குள்ளே லூஸ் கொடுத்த ஒயரு அதை வந்து அதுக்குள்ளே கொடுத்துட்டு இப்போ எல்லாத்தையுமே இழுத்துட்டோம்னா ரோல் ஒயரு, இந்த ஒயரை எல்லாத்தையுமே இழுத்துட்டோம்னா நமக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடுங்க. பாருங்க, இப்போ நம்ம முடிச்சு ஜாயின் பண்ணதே தெரியாது பாருங்கள். இந்த சின்ன குட்டி ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரையும் நல்லா பிடிச்சி டைட்டாக இழுத்துக்கணும். அவ்வளோதான், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இனிமேல் அடுத்த லைனுக்கு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி வெட்டின ஒயர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம்ல, அந்த ஒயர் எடுத்து அந்த ஒயர் வாட்டத்துக்கே சொருகி விட்டுடலாம். எப்படி இருக்குதோ அந்த பக்கத்துக்கே
நல்லா இழுத்து ஒயர் இருக்கிற அளவுக்கு வரைக்கும் சொருகிட்டுலாம். இப்போது ரோல் ஒயர் பாருங்கள், பாருங்கள், இந்த ஒயரை அப்படியே இப்படி மேலே திருப்பி அப்படியே அடுத்த லைனுக்கு இந்த சென்டர் பூ பாருங்கள், இந்த 2 பூக்கும் சென்டரில் உள்ள ஒயரில் கொடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். இப்போது நெக்ஸ்ட் லைனுக்கு கூட ஏறிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இனிமேல் வரிசையாக ஃபுல்லாக அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போட்டுட்டு அடுத்த லைன் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 4-5 லைன் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது இது செகண்ட் லைனுக்கு கூட மேலே ஏறிடுச்சுங்க. வந்தது இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன் போட்டிருக்கோங்க. 12 லைன் போட்டோன்னா இங்கே வந்து ஒயர் பத்தலை. இருந்த 2 ரோல் ஒயரு ஃபுல்லாக சரியாயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம ஒரு 6-7 லைன் போடணும். அதனால் இப்போ இது வந்து ஒயர் பத்தலை. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணணும். அதனால் இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு, இது ரொம்ப ஈஸி தான். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் இந்த 2 ஒயர் பாருங்கள், இதில் கொடுத்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம பூ போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாட்டெல்லாம் டைட் பண்ணிக்கலாம். லூஸ் கொடுத்த நாட்டெல்லாம் டைட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் சொருகியாச்சு. இதை நாட்டெல்லாம் டைட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஒயரை. இப்போது இந்த ஒயருக்குள்ளே இதை போட்டுக்கலாம். இந்த 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 ஒயருக்கு பாருங்கள், இந்த ஒயருக்குள்ளே இந்த லூப்பை போட்டுக்கலாம். இது வந்து இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த 2 ஒயருக்கு பார்த்திங்களா, இதில் ஒன்றை வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுக்குவோம். அடுத்த ஒயரை நல்லா டைட்டாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த பிட்டு ஒயர் பாருங்கள், அதையும் உள்ளுக்குள்ளேயே வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், எல்லாமே எல்லா பூக்குள்ளேயும் இந்த பிட்டு ஒயர் இருக்கணும். அப்போ தான் உருவிட்டு வராமல் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக எப்போதும் போடுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஒயர் சொருகுனது இப்போ தெரியாது. இந்த ஒயரோடைய சேர்த்தே நம்ம போட்டுக்கணும். இப்போ அடுத்தது பூ போடும்போது என்ன பண்ணணும், இந்த ஒயருக்குள்ளே இந்த ஒயரை சொருகிக்கணும். இந்த ஒயர் வந்து இந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும், இந்த லூப்புக்குள்ளே.
எல்லா ஒயருமே அந்த பெட்டு ஒயர் கூடயே இருக்கணும். இப்போ எல்லா நாட்டையும் கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு பழையபடி இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இது போல் அப்படியே வரிசையாக இந்த ஒயர் இருக்கிற வரைக்குமே போட்டுக்கலாம். இதை அடுத்து நம்ம லைன் வரும்போது நம்ம வந்து இதை வெட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கூடையில் வந்து நம்ம 3 ரொம்ப சுலபமாக சிம்பிளான ஆனால் ரொம்ப முக்கியமான ஐடியாஸ் 3 கொடுத்துருப்போம். ஒன்று வந்து இந்த ஜாயிண்ட்டு எப்படி நம்ம இதில் கட் பண்ணிவிட்டு போடுறது. இது பேசிக்காக எல்லாருக்குமே இந்த நாட் போடுறவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் போடுறவங்களுக்கு வேணால் இது தெரியாமல் இருக்கலாம். அதனால அவங்களுக்காக இது போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம அடி வந்து 16க்கு இந்த அடி வந்து ரொம்ப அகலமாக தெரிஞ்சுதுங்களா? அப்போ இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படி, இன்னொரு ஒயர் வந்து புதுசாக இந்த சைடும் இந்த ஒயர் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா பேசிக்காக எல்லாருக்குமே புதுசாக போடுறவங்களுக்கு வர ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஏன்னா ஒயர் அளவு தெரியாமல் வெட்டிடுவோம். பார்த்திங்கன்னா அடி சின்னதாக இருக்கும், ஒயர் பெருசாக இருக்கும். இல்லைனா நிறைய பேர் அடி பெருசாக போடுறோம், ஒயர் கம்மியாக வெட்டினதுனால இல்லை ஹைட்டு வந்து கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற முக்கியமான ஒரு ரொம்ப தேவையான ஒரு ஐடியாவும் நம்ம இந்த கூடையில் கொடுத்துருக்கோம். அதனால தான் நான் வந்து இது 16 போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலான்றதுனால தான் நான் அடி வந்து கொஞ்சம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் அகலமாக போட்டதுங்க. இப்போ பாருங்கள் ஈவனாக இருக்கும். உங்களுக்கு அடி வந்து இவ்வளோ தான். முன்னாடி அகலமாக தெரிஞ்சது இல்லைங்களா? இவ்வளோ தான் நமக்கு அடியே. இப்போ கூடையோட அடி வந்து இது இந்த க்ராஸு, இந்த க்ராஸு, இந்த க்ராஸு. இது வந்து நார்மலாக இந்த 2 ரோல் பேஸ்கெட்டுக்குள்ளே நார்மல் அடி தான் இது. ஆனால் நம்ம முன்னாடி போட்டும்போது அடி வந்து அகலமாக தெரிஞ்சது. இப்போது ஈவனாக இருக்குது பாருங்கள், அது ஒன்று. 3வது வந்து இந்த ஒயர் இப்போது ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் புதுசாக. ஸோ இது ஒன்று. ஒயர் பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த 3 சின்ன சின்ன முக்கியமான டிப்ஸு நான் இந்த கூடையில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து லைவாக போடுறேங்க. இப்போ இனிமேல் நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அவ்வளோ ஹைட்டுக்குமே நம்ம கூடையை வளர்த்துட்டு போகலாம். இந்த ஒயரை விட்டுற வேண்டாம், அந்த கட் பண்ண ஒயரை விட்டுற வேண்டாம். அதோடய சேர்த்து தான் நம்ம எல்லாத்தையும் சுற்றணும் அந்த ஒயர் கூட. அந்த ஒயர் முடிகிற வரைக்குமே நம்ம அதை போட்டுக்கலாம் அதோட சேர்த்து. இப்போ இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பூ 4 பூ போட்டதுக்கு அப்புறமா இந்த ஒயர் இனிமேல் தேவைப்படாது. இதை கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இழுத்து போடும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இது இனிமேல் பிரிஞ்சு வராது, உங்களுக்கு நம்ம ஜாயின் போட்ட மாதிரியும் தெரியாது. அதனால தான் 2 ஒயரில் போட்டிருக்கோம். ஒரு ஒயரில் போட்டால் பிரிஞ்சுட்டு வந்துடும். 2 ஒயரில் போட்டதுனால நமக்கு அதை பிரிஞ்சுட்டு வராதுங்க. இப்போ முடிச்சாச்சுங்க, கூட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பாருங்க, இதுதான் நம்ம மூளை திருப்பியிருக்கோம் இல்லைங்களா? இதுதான் ஃபஸ்ட் லைனு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 உயரம் போட்டிருக்கோம். இது வந்து இவ்வளோ அகலம் போட்டுமே கடைசியாக பாருங்கள் கரெக்டாக இருக்குது, இந்த உயரத்துக்கு இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் 2 லைன் போட்டோம்னா உயரமாக போய்டும், கூடையோட அழகு குறைஞ்சிருங்க. அதனால் நான் வந்து இதை 16ஓட முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். அதனால் இது வந்து இப்போ இதை 1 மடிச்சிட்டோம்னா 15 கரெக்டாக இருக்கும். அந்த கூடையோட கைப்பிடி போட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து ஒன்றை வந்து நம்ம மடித்து உள்ளே சொருகிடணும். நம்ம அதுக்கு வந்து
நான் போட்டு முடிச்சிட்டேன் எல்லாமே. இந்த இது ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சொருகிறது தான் மிச்சம். இப்போ இப்படி பெரட்டிட்டு 2 ஒயர் இருக்கும். ஒரு ஒயருக்குள்ளே 2 இருக்கும். இந்த கிராஸில் ஒன்று பாருங்க. இப்போ இந்த 2 ஒயர் தெரியுதுங்களா? இந்த 2 ஒயரை இந்த கிராஸில் ஒன்றும் இந்த கிராஸில் ஒன்று நம்ம கிராஸ் குடைக்கு சொருகணும் பார்த்திங்களா? அந்த மாதிரி இதை நம்ம சொருகணும். இப்படி இப்படி மாற்றி மாற்றி சொருகணும். ஆனால் ஒரு ஒயரை மடித்து விட்டுட்டு சொருகணும். ஒன்று இந்த ஒயரை விட்டுட்டு 3வது ஒயரில் சொருகணும். இது இருக்கு பாருங்கள். இப்படி இழுத்து விட்டுக்கணும். ஒரு விரலால் அப்படி மடித்து விட்டுக்கிட்டோம்னா அழகாயிடும். ஒரு 5 பூ 6 பூக்கு சொருகிக்கலாம். இல்லை ஸ்டிஃபாக வேணும்னா நம்ம அப்படியே ஃபுல்லாகவே கூட சொருகிக்கலாம். நான் வந்து ஒரு 5 பூக்கு நான் சொருகிக்கிறேன். அதே போல் இந்த ஒயரை வந்து இந்த கிராஸில் சொருகிக்கணும். இந்த ஒர்க் பாருங்கள். இப்போ இந்த கிராஸில் இதை சொருகிட்டோம். இந்த கிராஸ் வருது பாருங்கள். இதில் இந்த ஒயரை சொருகணும். 3வது ஒயரில் அதே போல். இது வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே மேலே தான் வரும். இன்னொரு பூவோட ஒயரும் இந்த ஒயருக்கு மேலே தான் வரும். அதனால் இதுவே வந்து ஓரளவுக்கு அழுத்தமாகிடும். பரவாயில்ல. ஒரு 5 பூவுக்கு சொருகிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட கைப்பிடி போட்டு அதை வேற சொருகுவோம் இல்லைங்களா? அதுக்கு இடம் இருக்காது. அதனால் ஒரு 5 பூவுக்கு சொருகிக்கலாங்க. இது கொஞ்சம் கிராஸ் கூட மாதிரி கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் சொருகிறதுக்கு லேட்டாகும், சிரமமாகவும் இருக்கும். அதனால் பொறுமையாகவே சொருகுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒன்று சொருகியாச்சு. அதே போல் இது எல்லாமே அப்படியே மடித்து விட்டு இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயருக்கும் சொருகணுங்க. இப்போ நம்ம இதில் போடுறோம் இல்லைங்களா? இப்போ இந்த கிராஸ்க்கும் சொருகிட்டோம்னா கூட ரெடி ஆகிடும். இந்த அகலத்துக்கும் இந்த உயரத்துக்கும் கூட கரெக்டாக இருக்கும். கைப்பிடி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப உயரமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்படி சொருகி விட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ மத்தாப்பில் சொருகியாச்சு பாருங்கள். ஒரே மாடலே சொல்லிட்டேன் பாருங்கள். கிராஸாக சொருகுனா அது இந்த பக்கம் சுரும்பலாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரியே 2 ஒயரையும் தனித்தனியாக ஒரே ஒயர் எடுத்து இதில் ஒன்று இதில் ஒன்று, இதை எடுத்து இதில் ஒன்று இதில் ஒன்று, இன்னொன்றுத்துலேயுமே 2 ஒயரு இருக்கும். பாருங்கள், பார்த்தா தெரியும். ஒவ்வொரு இதுலேயுமே 2 ஒயரு ஜாயின் பண்ணியிருப்பேன், சொருகியிருப்பேன். இது ஒரு மாடலாக ஒத்தாப்பில் இருக்குது பாருங்களேன். கிராஸாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏணிப்படி முடிச்சு நல்லா தெரியுது பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள். இந்த இதிலேருந்து அப்படியே அடுக்கடுக்காக இந்த ஏணிப்படி முடித்தோம் நல்லா தெரியுது. இதுதான் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான 2 ரோல் கூட நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதனுடைய கைப்பிடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மல் இதுக்கு உருட்டு கைப்பிடியே போட்டுக்கலாம். இதுக்கு ஒரே கலரில் 4 ஒயர் வச்சு உள்ள ஒயர் சொருகி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.